அன்பான நம்முடைய ஃபாதர் அவர்கள் எழுதின ஒரு பாடல். மகிழ்ந்து களி கூறு மகளே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம், மன்னவனை சூவும் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவனை நம் நடுவில் பெரிய காரியம் செய். ஒரு நிமிஷம் மகிழ்ந்து களி கூறுல எப்படி பாடணும்? ஆனா இங்கிருந்து பார்த்தா உங்க முகம் எல்லாம் சோகமா இருக்குது. சோகமாலாம் என்ன செய்யக்கூடாது, பாடக்கூடாது. ஹல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகளே பயம் வேண்டாம், மன்னவர் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களி கூறு மகளே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு, கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. ஓ மகிழ்ந்து களி கூறு மகளே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம், மன்னவர் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஒரு நிமிஷம் கவனிங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிருந்தோம். அப்போ மெசியானிக் ஜூஸ் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு. யாரு? யூத மார்க்கத்திலிருந்து ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம். அந்த சர்ச்சில் வர்ஷிப் போயிருந்தா அவ்வளோ அழகா பெண்கள்லாம் நடனம் பண்ணி பக்தியோட கர்த்தரை பாடுறாங்க. அதை பார்த்தா ஆசையா இருந்துச்சு. ஆண்டவரை நேசிச்சா இப்படி தாங்க நேசிக்கணும் அப்படின்னு நான் விரும்பினேன். நீங்க எப்படி நேசிக்க போறீங்கன்னா, உங்க கையை மேல உயர்த்தி 3 தடவை இப்படி தட்டணும். மகிழ்ந்து களிக்கு ஒரு முதல் தடவை இடது பக்கம் தட்டணும். உங்களை டான்ஸ் ஆடுங்கலாம் சொல்லலை, பரவாயில்ல. இது ஒரு லேடிஸ் கேம்பா இருந்தா உங்களை வேற மாதிரி நடத்திருப்பேன். இது அப்படி இல்லை. அதனால இல்லை, 2 சைடு 3 தடவை லெஃப்ட், 3 தடவை ரைட். கீழே இல்லை, கையை மேல உயர்த்தி அப்பாவுக்கு ஒரு நல்ல கானம் கொடுக்க போறோம். பாடலாமா? மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகளே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. ஓ மகிழ்ந்து களி கூறு ரகரஷாந்தரகரா ஹல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மீனின் வயிற்றில் யோனா போல் பூனி குருகி போனாயோ, பலியிடு துதியின் சத்தத்தோடு, எல்லாம் வெட்கத்தோடு, பலியிடு துதியின் சத்தத்தோடு, விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு. ஓ மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவர் இயேசு நடுவில்
மகிழ்ந்து களிகூறு மகளே பயம் வேண்டாம். ஓ மகிழ்ந்து களிகூறு மகளே பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து ஓரகாதாரா ஷெகேராரபா. எஸ் ஃபாதர் ஒரு மகளே பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். பெரிய காரியங்களை செய்கிறவரே, பெரிய காரியங்களை செய்துகிறவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தெய்வமே, உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம் இறங்கி வருவதாக. எல்லா தடைகளும் உடையட்டும். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் உடைவதாக. தடைகளை உடைக்கிறேன். பெரிய காரியங்களை எதிர்பார்க்க முடியாதபடி இருக்கிற எல்லா விசுவாச ஆவிகள், கூன பண்ணுகிற ஆவிகள், குறுக பண்ணுகிற ஆவிகள், ஒடுங்க வைக்கிற ஆவிகள், முடங்க வைக்கிற ஆவிகள் எல்லாம் வெளியே நாமத்தினால எல்லாம் வெளியேறுவதாக. வெளியேறட்டும், வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரமும், துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலமும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடையை இப்பொழுது 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 ஒவ்வொருவர் மேல் வைப்பீராக. ஒவ்வொருவர் let everyone receive that anointing. வாயை திறந்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு மகளே. உன் மேல இருக்கிற சாம்பல் விலகுகிறது, துயரம் விலகுகிறது, ஒடுங்கின ஆவி விலகுகிறது. கர்த்தர் துதியின் உடையை போர்க்கிறார். இந்த நாள் ஒரு மாற்றத்தின் நாள். ஆண்டவர் மாற்றுகிறார், மாற்றுகிறார். எல்லாம் மாறுவதாக. ஓ ஹalleluya ரபர சந்தர பகதாரா. ஓ சியாரதர பஷந்தரவோ ரகலலதர சிகோ ரிகலராரா. ஹalleluya ரகரதரோ. அப்படியே ஆண்டவருக்கு நேராய் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். மண்ணானே உருவாக்கும் உறவே ஹalleluya வாக்கும் நிறைவே உதவாத என்னையே உருவாக்கும் நிறைவே ரகரரகதா ஒரிகதனேசரா. உங்க பிரசன்னத்தில் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிற சரஷரா. பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க அபிஷேகத்தை என்மேல் ஊற்றுங்க
ஏசையா உங்க அக்கினியை என் மேல் வைங்க ஏசையா. உங்க பிரசன்னத்தில் சீரகில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள் எனக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியின் நிறைவை தாங்க ஆவியானவரே வாழ்கிறே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே. உங்க சமூகத்தில் வாழ்கிறே. என் கண்ணீர் மாறணும், என் கவலை மாறணும், என் வியாதி மாறணும், என் வேதனை மாறணும். என் கண்ணீர் மாறணும், என் கவலை மாறணும், என் வியாதி மாறணும், என் வேதனை மாறணும். உங்க பிரசன்னத்தில் சீரகி வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி பாடுங்கள் ஹல்லேலூயா. உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். ஓ தேவன், உன் பாரங்களை எல்லாம் உன்னை விட்டு விலக்குகிறார். உன் எல்லா சுமைகளையும் உன்னை விட்டு இறக்குகிறார் மகளே. உங்க பிரசன்னத்தில் சீரகில் ரகதர ஷாந்தார வகசே அப்படியே அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் பேசுங்க. நீ பால சந்தர பாஷ கோரோ பாரதோரே ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகத்தை ஆண்டவர் உன்மேல் வைக்கிறார். இந்த ஆண்டு கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிற ஆண்டு. இந்த ஆண்டு நீ கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஆண்டு. ஒரு அலகரதார சேகரராகதாரபாரபோ மகதோரே வாயை திறந்து வாயை திறந்து வாயை திறந்து புதிய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உனக்கு வரங்களை கொடுக்கிறார். கர்த்தருடைய வரங்கள் உன்மேல் இறங்கி வருகிறது. நீ பேதை, நீ எளிய மகள், நீ படிப்பறிவு இல்லாதவள். ஆனால் ஆண்டவருடைய வல்லமை உன் மேல இறங்கி வருகிறது மகளே. உங்க பிரசன்னத்தில், உங்க பிரசன்னத்தில், உங்க பிரசன்னத்தில், உங்க பிரசன்னத்தில், உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். உனக்குள் இருந்து கர்த்தருடைய ஜீவ நதி புறப்படும். அநேகர் உன்னால் தாகம் தீர்க்கப்படுகிற ஆண்டு இது. அநேகர் உன்னால் தாகம் தீர்க்கப்படுவார்கள். உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறேன். நீ உடைக்கப்பட்டவள், நீ நொறுக்கப்பட்டவள், நீ சின்னாபின்னமாக்கப்பட்டவள், நீ அவமதிக்கப்பட்டவள். ஆனால் ஆண்டவர் உன்னை கையில் எடுக்கிற ஆண்டு இது. கர்த்தர் இந்த ஆண்டு உன்னை கையில் எடுப்பார். மனுஷனை பிரியப்படுத்த நினைக்காதே. நீ ஆண்டவரை பிரியப்படுத்த அதிகாலையில் அவரை தேடு. அபிஷேகத்தை கூட்டிக் கொண்டே இருப்பார். உனக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசம் உன் மேல் இருக்கிற அபிஷேக தைலம். உன் மேல இருக்கிற அபிஷேக தைலம், anointing makes the difference. உன் வாழ்க்கையில பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற இந்த அபிஷேகம் அநேகருடைய இருதயத்தில் உள்ள காயங்களை ஆண்டவர் ஆற்றுகிறார். வார்த்தையினால் உண்டான காயங்கள், உன் வாழ்க்கையில நடந்த துக்கத்தினால் உண்டான காயங்கள்,
உன்னை அவமதித்து அடித்து துன்புறுத்தி உன்னை வேதனைப்படுத்தினதினால் உண்டான காயங்களை இந்த ஆண்டவர் இயேசு அருகில் வந்து எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து உன் இருதயத்தை சுகமாக்குகிறார், உன் உள்ளத்தை சுகமாக்குகிறார். நீ அநேகருடைய காயங்களை ஆற்றுவாய் மகனே, ஆற்றுவாய் மகளே. ஒரு பொன்னிறமான எண்ணெய் உன் சிரசின் மேல் ஊற்றப்படுகிறது. திராட்சை ரசம் உன் உள்ளத்தில் ஊற்றப்படுகிறது. ஒரு ஆண்டவர் உன்னை அணைத்துக் கொள்ளுகிறார். எனக்கு அன்பில்லை ஆண்டவரே, நான் அன்பை தேடி அலைகிறேன், எனக்கு அன்பு இல்லை என்று சொல்லுகிற உன்னை ஒரு ஆண்டவர் மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறார். Heal your children, oh God. உங்க பிள்ளைகளை சுகமாக்குங்க ஆண்டவரே. மனதின் காயங்களை சுகமாக்குங்க ஆண்டவரே. இருதயத்தின் வேதனைகளை சுகமாக்குங்க ஆண்டவரே. வாழ்க்கையில் உண்டான உடைவுகளை சுகமாக்குங்க ஆண்டவரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு நிமிஷம் கவனிங்க. அப்படியே ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டு உங்க தோளில் நான் சாய்ந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. எனக்கு உங்களை விட்டா யாரும் கிடையாது ஆண்டவரே. என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என்னை நேசிக்க யாரும் இல்லை ஆண்டவரே. உங்க மார்பில சாய்ந்து கொள்ளுகிறேன். அப்படியே சாய்ந்து கொள்ளுங்க மகளே, சாய்ந்து கொள்ளுங்கள் சகோதரனே. ஒரு ஆண்டவர் உங்களை அணைத்து காயங்களை எல்லாம் ஆற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. ஒரு தேற்றுவது போ என் நேசர். அப்படியே உங்க வலது கரத்தை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். எஸ் ஃபாதர், நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய். Thank you Father. அன்புக்கு ஏங்குகிற ஒவ்வொருவரையும் மார்போடு அணைத்துக் கொள்ளுங்க இயேசுராஜா. ஒரு தாய் தேற்றுவது போ தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தோள்களில் சாய்ந்து கொண்டு சொல்லும் மகளே, ஆவியானவர் உன்னை புதிய ஒரு கிருபை கொண்டு வருகிற நாட்களில் நடத்துவார். உன்னை இந்த தேவன் நடத்துவார். இவர் என்றென்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் உன்னுடைய தேவன்,
உன்னை மரண பரியந்தம் நடத்துவார், மரண பரியந்தம் நடத்துவார். ஒரு நீ சத்துருடைய கிரியைகளை அழிக்கிறவள். உன் வாயிலே வல்லமை இருக்கிறது. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய வார்த்தை உன் நாவில் இருக்கிறது மகளே. பிசாசுக்கு பயப்படாதே, சத்துருவுக்கு பயப்படாதே. சத்துருவின் தலையை நசுக்குகிற அதிகாரம் ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். சத்துருவின் சகல வல்லமைகளையும் நீ மேற்கொள்ளுவாய். You will overcome. நீ மேற்கொள்ளுவாய். நன்றி, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. Thank you Father. உங்க திருப்பாதங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படியே கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. உங்க குடும்பங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் வீட்டை இயேசுவின் ரத்தத்தினாலே மூடுவீராக. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. என் வீடு இரட்சகர் இயேசுவின் ரத்தத்தினால் மூடப்படுவதாக. என் வீட்டின் வாசல்கள் நிலைக்கால்களில் இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறேன். வாயை திறந்து சொல்லுங்க. சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராத ஆண்டவரே இல்லைன்னு சொல்லுங்க. சத்துரு இனிமே என் வீட்டுக்குள்ள வர முடியாது. சத்துரு என் குடும்பத்தை ஆளுகை செய்ய முடியாது. சாத்தான் என் பிள்ளைகளை தொட முடியாது. என் புருஷனை தொட முடியாது. மனைவியை தொட முடியாது. Thank you Father. உங்க குடும்பத்தை கர்த்தர் இந்த ஆண்டு ரட்சிப்பார். உன் ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது. உன் அந்தரங்க வேண்டுதல்களுக்கு ஆண்டவர் வெள்ளியரங்கமாய் பதில் கொடுப்பார். நீ பெற்றுக் கொள்ளுவாய். நீ வெட்கப்பட்டு போவது இல்லை, 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 இல்லை. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். உன் குடும்பத்தை உயர்த்துகிற ஆண்டு இது. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். பயங்கரமான காரியங்களை செய்வார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லும் மகளே. அவர் பயங்கரமானவர், அவர் பராக்கிரமசாலி. அவர் எதிரிகளை மிதித்து மேற்கொள்ள உன்னை பலப்படுத்துகிற தேவன். Father, we thank you. We give you glory, honor and praises, oh God. எல்லா துதிக்கான மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.